தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூர் மாவட்டம் ஞானமேடு பகுதியில் வயல்வெளிகள் மண்மேடாக மாறியுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர் தேவநாதன் வழங்கிய தகவல்களை கேட்போம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கிராம மற்றும் நகர பகுதிகளை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியது. சரி, வீடுகளுக்குள்ளார பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வயல்வெளி, அதாவது இது தென்பெண்ணை ஆற்றுடைய கரை. இப்போ நம்ம இருக்கிறது ஞானமேடு அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கோம். இந்த ஞானமேடு கிராமத்துடைய தென்பெண்ணை ஆற்றுடைய கரை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த கரை இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. அதன் காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா ஆறு இந்த வயலுக்குள்ளே புகுந்திருக்கு. இந்த ஆறு வயலுக்குள்ளே புகுந்தோடைய விளைவு தான் தற்போது 25 ஏக்கர் அதாவது இந்த பகுதியில் மட்டும் இந்த சுற்றளவில் ஒரு 25 ஏக்கர் இங்கே என்ன பயிர் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா மரவள்ளி மற்றும் மணிலா, நெல் போன்ற பயிர்கள். உங்க பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க, அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாமே இருந்த இடம் தான் தற்போது மண்மேடுகளாக காட்சியளிக்கிறது. பயிர் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை. 2 முதல் 4 அடி உயரத்திற்கு இந்த பகுதி முழுவதுமே மண்மேடாக காட்சியளிக்கிறது. இந்த மண்மேடு இருந்த பகுதியில் தான் தங்களுடைய வயல் இருந்ததாகவும் அந்த வயலில் நெல் மற்றும் மணிலா போன்றவை இங்கு பயிர் செய்யப்பட்டிருக்கிறதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த ஞானமேடு பகுதியை சேர்ந்த விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்கலாம். உங்கள் வயலில் என்ன பயிர் பண்ணியிருந்தீங்க? இங்கே எங்கள் வயலில் மலாட்டை மரளி போட்டு வச்சுருந்தோம் சார். கிட்டத்தட்ட தண்ணி வந்ததுனால ஒரு 2 அடிக்கு மேலே மண் எடுத்து விட்டு போச்சு சார். மலாட்டையை பார்த்திங்கன்னா எல்லாம் முளைஞ்சி வந்த பயிர் சார். கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 60,000 செலவாகுது சார். ஒரு கிலோ பயிர் இன்றைக்கி 250 ரூபாய்க்கு மேலே ஆகுது சார். இதனால் நாங்கள் ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகிட்டோம் சார். ஏற்கனவே 2021 வெள்ளம் வரக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். அதுக்கப்புறமேட்டா நாங்கள் எங்கள் சொந்த செலவில் தான் சார் நாங்கள் எல்லாம் இந்த ஜேசிபி இயந்திரம்லாம் வச்சு நாங்கள் நிறுவி எங்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணல. இப்போ மறுபடியும் இதுமாரி வந்துக்குது. இந்த நிலமை எங்களுக்கு நீடிச்சுனே இருக்குது. ரொம்ப விவசாயம் பண்ணுறதா இல்லை என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 25 ஏக்கர் கிட்ட எல்லாமே மலாட்டை மரளி போட்டுது சார். ஏக்கருக்கு எப்படின்னா 60,000 செலவாகுது சார். இதுக்கு நீங்கள் தான் சார் எதனா ஒரு முடிவு பண்ணணும். மலாட்டியை பாருங்கள் சார்.